அனைவருக்கும் வணக்கம். சத்தியவதி தன் மருமகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகையோடு வனம் சென்று தவம் செய்து முக்தி அடைந்ததையும், பீமனின் பலத்தைக் கண்டு பொறாமை கொண்டு துரியோதனன் பீமனை கொல்ல எண்ணம் கொண்டதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு நாள் துரியோதனன் ஜல கிரீடைக்கு ஏற்பாடு செய்திருந்தான். அதற்காக விசித்திரமானதும் மிகப்பெரியதுமான வஸ்திர கூடாரங்களையும் சால்வை கூடாரங்களையும் அமைத்தான். பிராமண கோடி எனும் இடத்தை அடைந்து அந்த இடத்தில் ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு உதக கிரீடனம் என்று பெயரிட்டான். பாண்டுவின் புத்திரர்களாகிய பாண்டவர்களும் திருதராஷ்டிரன் புத்திரர்களாகிய கௌரவர்களும் நீரில் அனைவரும் விளையாடி தீர்த்த பின்னர் களைப்போடு காணப்பட்டனர். உண்டு உறங்கினால் களைப்பு தீரும், மீண்டும் உற்சாகமாக நீர் விளையாட்டில் ஈடுபடலாம் என்று எண்ணினர். பல வகை பழ ரசங்களையும் அன்னத்தையும் உண்டு அனைவரும் பசியாறிய பின்னர் அவர்களுக்காக அங்கே அமைக்கப்பட்டிருந்த வஸ்திர கூடாரங்களில் ஓய்வெடுக்க நினைத்தனர். பலவானும் சமர்த்தனுமான பீமன் கௌரவர்கள் பலரை தூக்கி அதிக வேலை செய்ததனால் மிகவும் களைப்புற்று இருந்தான். பிராமண கோடியில் பீமனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த கூடத்தில் படுத்தான். படுத்ததும் ஆழ்ந்த நித்திரை வசப்பட்டான் பீமன். அசைவில்லாமல் இறந்தவனைப் போல தூங்கிக் கொண்டிருந்தான் பீமன். பீமன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை தெரிந்து கொண்ட துரியோதனன் கயிறுகளை போன்ற கொடியினால் பீமனை நன்றாக கட்டி கங்கை ஜலத்தில் தள்ளிவிட்டான். யுத்த வீரனான பீமன் தண்ணீரில் விழுந்ததும் உடனே நித்திரையில் இருந்து விழித்து தன் பலத்தினால் கட்டுக்களை எல்லாம் மறுத்து நீரில் இருந்து வெளிப்பட்டான். ஆனால் பீமன் தன்னை கட்டியது யார் என்று அறியவில்லை. மீண்டும் பீமன் நித்திரையில் பரவசமாகி அதே இடத்தில் உறங்க ஆரம்பித்தான். பீமன் கட்டுக்களை அறுத்து தப்பித்ததை பார்த்த துரியோதனன் துன்பமடைந்தான். பீமசேனன் மீண்டும் நித்திரையில் ஆழ்ந்ததை அறிந்த துரியோதனன் கூர்மையான பற்கள் உள்ள கொடிய விஷமுள்ள சீறுகின்ற பாம்புகளை விட்டு பீமனை கடிக்க செய்தான். பீமசேனனின் வலிமையான தோலை பாம்புகளின் பற்களால் துளைக்க இயலவில்லை. பீமசேனன் நித்திரையிலிருந்து விடுபட்டு தன்னை கடிக்கின்ற பாம்புகளை எல்லாம் தள்ளிவிட்டான். பாம்புகளின் கூரிய பற்கள் பீமனின் வன்மையான தோலை துளைக்க இயலவில்லை என்பதை அறிந்த துரியோதனன் மேலும் துயரமடைந்தான். என்ன செய்து இவனை வீழ்த்தலாம், யாது செய்து இவனை மாய்க்கலாம் என்று யோசனை செய்தான் துரியோதனன். துரியோதனன் தன் மாமாவான சகுனியிடம் யோசனை கேட்டான். சகுனியின் ஆலோசனையின்படி பீமசேனன் உண்ணும் உணவில் விஷத்தை கலக்கலாம் என முடிவெடுத்தனர். வளனன் எனும் சமையல்காரன் உதவியுடன் பீமன் உண்ணும் உணவில் காலகூட விஷத்தை கலக்கச் செய்தான் துரியோதனன். பின் அனைவரும் உணவு உண்ணும் வேளையில் உள்ளத்தில் கத்தியை போன்றவனும் பேச்சில் அமிர்தத்துக்கு ஒப்பானவனும் ஆகிய துரியோதனன் தானே எழுந்து வந்து சகோதரனைப் போலவும் சிநேகிதனைப் போலவும் பீமனுக்கு அந்த விஷம் கலந்த உணவை அதிகமாக ஊட்டிவிட்டான். தான் உண்ணும் உணவில் மிகுதியான நஞ்சுத்தன்மை மிக்க காலகூட விஷம் கலந்திருப்பதை அறியாத பீமன் மிக அதிகமாக ஆர்வமாக அந்த உணவை விரும்பி உண்டான். அதை கண்ட துரியோதனனுக்கு மகிழ்ச்சி உண்டானது. தான் நினைத்ததை சாதித்து விட்டதாய் எண்ணினான் துரியோதனன். பின்னர் அனைவரும் நீர் விளையாட்டுகளில் விளையாடி கொண்டிருந்தனர். விளையாடி களைத்ததாலும் அதிகமான உணவை உண்டிருந்ததாலும் குடி மயக்கத்தினாலும் தூக்கத்தை போன்ற மயக்க நிலையை அடைந்தான் பீமன். ஓய்வெடுப்பதற்காக தனக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்திற்குள் சென்றான். அப்படியே படுத்து உறங்கியும் போனான். பின் துரியோதனன் எவரும் அறியாமல் பீமனின் கூடாரத்திற்குள் பிரவேசித்து பீமனை மீண்டும் கயிறு போன்ற கொடிகளால் இருக்க கட்டினான். ஆழ்ந்த மயக்கத்திலும் நித்திரையிலும் மூழ்கியிருந்த பீமனை நீருக்குள் சூளங்கள் நடப்பட்டிருந்த இடத்தில் தள்ளிவிட்டான் துரியோதனன். தற்செயலாக எப்படியோ அந்த சூளத்தில் பீமன் மாட்டிக்கொள்ளவில்லை. மயக்க நிலையில் இருந்த பீமன் நீருக்குள் அப்படியே மூழ்கி நாகலோகத்தை அடைந்தான். தங்கள் உலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பீமனை அவன் யார் என அறியாமல் கொடிய விஷங்களையும் கோர பற்களையும் கொண்ட அநேக நாகங்கள் பீமனை கடித்தன. நாகங்களால் பீமன் கடிக்கப்படும் போது இந்த நாகங்களின் விஷமானது பீமன் உடலில் இருந்த காலகூட விஷத்தை முறித்தது. தன் உடலில் இருந்து விஷம் நீக்கப்பட்டவுடன் பீமனுக்கு நினைவு திரும்பியது. கண் விழித்ததும் தன் கட்டுக்களை அறுத்து தன்னை கடிக்கும் நாகங்களை தன் பலத்தினால் நசுக்கி தாக்கினான். பீமனின் தாக்குதலை கண்ட அநேக நாகங்கள் பயந்து பின்வாங்கின. பீமனிடமிருந்து தப்பி ஓடின. பீமனால் தாக்கப்பட்டு தப்பி ஓடிய நாகங்கள் இந்திரனை போன்ற நாகராஜனான வாசுகியிடம் சென்று நடந்ததை கூறின. நடந்ததை கேட்ட வாசுகி உடனடியாக சென்று பீமனை பார்த்தான். வாசுகியுடன் ஆரியகன் எனும் நாகமும் சென்றது. இந்த ஆரியகன் எனும் நாகம் யாரெனில், ஆரியகனின் பெண் பிள்ளைக்கு பிறந்தவன்தான் சூரன். சூரனின் பிள்ளைதான் குந்தி. குந்தியின் பிள்ளைதான் இந்த பீமன். அதாவது ஆரியகன் நாகத்தின் பேரன் சூரன், சூரனின் பேரன் பீமன். ஆக தன் பேரனின் பேரனை கண்டான் ஆரியகன். பீமன் தன்னுடைய பேரனின் பேரன் என்பதை அறிந்த ஆரியகன் பீமனை இறுக்கமாக தழுவிக்கொண்டான். உண்மையை அறிந்த பெரும் கீர்த்தியுள்ள வாசுகி எனும் நாகம் மிகுந்த அன்புடன் இவனுக்கு என்ன கொடுக்கலாம், பண குவியலையும் ரத்தின குவியலையும் இவனுக்கு வெகுமானமாக கொடு என்று ஆரியகனிடம் சொல்ல, நாகராஜாவே,
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1000 யானை பலம் கொண்ட ரசம் குடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்று ஆரியகன் சொல்ல, நாகராஜனான வாசுகியும் அதற்கு சம்மதம் சொல்லி பீமனை கிழக்கு முகமாக அமர வைத்து பல நாகங்கள் மங்கள ஆசி கூறிய பிறகு 1000 யானைகளின் பலத்தை தரும் அந்த ரசத்தை பீமனுக்கு கொடுத்தனர். பீமன் அந்த குடத்தில் இருந்த ரசத்தை ஒரே மூச்சில் குடித்தான். பின் மீண்டும் அடுத்த குடம் வழங்கப்பட்டது. அதையும் ஒரே மூச்சில் குடித்தான். இவ்வாறு 8 குடங்களை குடித்து முடித்தான் பீமன். அதன் பிறகு நாகர்கள் அளித்த உயர்ந்த சயனத்தில் சுகமாக நித்திரை கொண்டான். நாகலோகத்தில் பலசாலியான பீமன் நாகர்கள் அளித்த ரசத்தை பருகி மகா பலசாலியாக உருவெடுத்துக் கொண்டிருந்த வேளையில் பூலோகத்தில் துரியோதனன் பீமனை கொன்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்தான். பாண்டவர்களோ சகோதரனை காணவில்லையே, அவன் எங்கே போனான், அவனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திருக்குமோ என்று அச்சத்தில் இருந்தனர். இதன் பிறகு என்ன நடந்திருக்கும், அதை அடுத்த பதிவில் அறியலாம். நன்றி, வணக்கம்.